பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். எதற்காக நோய் வருது, நோயிலிருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகள் என்ன, அதுக்கான தற்காப்பு முறைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வேளையில இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில இருந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்ல போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சைனஸ் மற்றும் மைக்ரேன் எனக்கூடிய ஒற்றை தலைவலி, இது தொடர்பான உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க நேரலை நிகழ்ச்சிக்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே டாக்டர், மைக்ரேன், சைனஸ் இந்த ரெண்டையும் நம்ம டாபிக்கா எடுத்திருக்கோம். ஒண்ணுக்கு ஏதாவது தொடர்புகள் இருக்குதா? கண்டிப்பா இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ மைக்ரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றை தலைவலி. இது வந்து ஒன்று ரைட் சைட்ல இருக்கும், இல்லாட்டி லெஃப்ட் சைட்ல இருக்கும். இப்போ இதே சைனசைட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இப்போ அதிகமா அந்த சளி இருக்கு, இல்ல இருமல் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது ஒரு சில சமயங்கள்ல தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ சைனஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளங்கள்ல காற்று இல்லாட்டி ஏதாவது ஒரு லிக்விட் அக்யூமுலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சைனஸ்னு சொல்லுவோம். பட் அது சுத்தமா இருக்கவே கூடாதா, இருக்கிறது நல்லதா? இருக்கலாம், பட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த சளி இருமல் போன்ற தொந்தரவுகள் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். சோ இதுதான் வந்து சைனஸ்னு சொல்லுவோம். சோ சைனஸ்னால ஒரு சிலருக்கு வந்து தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, இந்த காற்று, இந்த லிக்விடோ, இந்த திரவமோ எதனால வருது, எப்படி அது உருவாகுது? அதாவது நம்ம அட்மாஸ்பியர் ஒண்ணு, நம்ம சுற்றுப்புறம், இதனாலயும் மீன் வெளிப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா வெயில் அதிகமா இருக்கும், இல்லாட்டி குளிர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காலங்கள்னாலையும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரி டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலயும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீன்ஸ் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் குளிர்ந்த பொருட்கள் அதிகமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சைனஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீன்ஸ் இது சைனஸ்னு சொல்ல முடியாது, அந்த சளி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆச்சு அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே டாக்டர், இப்ப நீங்க சொன்னீங்க இந்த காற்று திரவங்கள், இது தவிர வேற என்ன காரணங்களால் சைனஸ் வருது, இது சைனஸ் தானான்ற அறிகுறிகள் எப்படி எங்களுக்கு தென்படுது? அதாவது பொதுவா இப்போ சைனஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அறிகுறிகள் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து சளி இருமல் இருந்துகிட்டே இருக்கும், அப்புறம் பாடி பெயின் இருக்கும், டல்னஸ் இருக்கும், அப்புறம் தலையில ஒரு மாதிரி பாரமா இருக்கும், தலைபாரம் இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க முடியாத ஒரு நிலைமை, அதாவது லாஸ் ஆஃப் மெமரி, லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ இதே வந்து மைக்ரைன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மைக்ரைன்லயும் இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மைக்ரைன் வந்து ஒன்று ரைட் சைட்ல இருக்கும், இல்லாட்டி லெஃப்ட் சைட்ல இருக்கும். இந்த மைக்ரைன் எப்படி வருது அப்படின்னா இது வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்னால, ஒரு சிலருக்கு வந்து டென்ஷனல் ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியே வந்து ஒரு சிலருக்கு இருக்கும், வாய்ப்புகள் நிறைய. இப்ப நீங்க சொல்றீங்க சைனஸ்ங்கிறது இப்போ இது ஒரு வலியும் ஒரு சளியும்னு சொல்றீங்க. இந்த சளினாலதான் வலி வர்றதுனாலதான் இந்த நம்ம சைனஸ்னு சொல்றோமா, இல்ல இது சளி இருந்தாலே இது சைனஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. வலியும் இருக்கும், அதே நேரத்துல சளியும் இருக்கும். மீன் அதே பாத்தீங்கன்னா இந்த சளி வந்து ஒரு 12 வாரத்துக்கு மேல இருக்கும். ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன டாக்டர்? ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எதுவும் எக்ஸாக்டா சொல்ல முடியாது, இது யாருக்கு வேணா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப குழந்தைங்க இந்த சின்ன வயசுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெக்கரண்டா அந்த சளி இருமல் காய்ச்சல் இந்த தொந்தரவு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து எல்லாத்துக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மைக்ரைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஃபேமிலியல் ஹிஸ்டரிஸ்னால அந்த தலைவலி வர்றதுக்கான ஹெரிடிட்டரினாலயும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மைக்ரைன் பொதுவாக சொல்றாங்க டாக்டர், சூடா ரொம்ப வெயில், அது வந்து டென்ஷனல் மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ், நம்ம வெளியில போயிட்டு வரோம், நம்ம வர்க் அதிகமா யோசிக்கிறோம், அதிகமா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே டாக்டர், பட் குழந்தைகளுக்கு மைக்ரைன் வருது, இது வந்து ஃபேமிலியல் ஹிஸ்டரிஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ். இப்ப வந்து பெரியவங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எப்படியாவது இது பண்ணிடுறோம், பட் குழந்தைங்களுக்கு வந்துச்சு மீன் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. படிப்புல இருக்கலாம். சோ இப்ப வந்து ஸ்கூல் போறோம் அப்படின்னா ஹோம்வொர்க் எழுதணும், டெஸ்ட் எழுதணும்,
எக்ஸாம் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே தலைவலி இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து இந்த ரெண்டுமே பொதுவான ஒரு விஷயங்கள். ஓகே டாக்டர். ஆனா மைக்ரேனுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அது எந்த அளவுல ஹோமியோபதியில சாத்தியம், அது பாசிட்டிவ் ஹோமியோபதியில? மீன்ஸ் பொதுவாக ஹோமியோபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்க்கு தான் தீர்வு இருக்கு, இந்த ப்ராப்ளம்க்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறது கிடையாது. எந்த விதமான தொந்தரவுகளா இருந்தாலும் உங்களுக்கு வந்து தீர்வு கண்டிப்பா இருக்கு. முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகள் மீன்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இதுதான் பொதுவான ஒரு விஷயம். ஸோ நம்ம இந்த மைக்ரைன் ஆகட்டும், சைனஸ் ஆகட்டும், இல்ல எந்த விதமான தொந்தரவுகளா இருந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம ஹோமியோபதிக்ல சிறந்த முறையில இருக்கு. ஓகே. இப்போ நம்ம சைனஸ் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி எங்களை தற்காத்துக்கணும்? அது பொதுவாகவே இப்ப நீங்க சொல்ற மாதிரி டஸ்ட்ல வரலாம், இல்லைன்னா தண்ணி. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, டஸ்ட் அலர்ஜிக் இருந்துச்சு அப்படின்னாலும் சைனஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு தூரம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோமோ, மீன்ஸ் அது இப்ப இருக்க இந்த சிச்சுவேஷன்ஸ், இந்த கிளைமேட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு தூரம் நம்ம பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு தூரம் ஹெல்த்தியா வச்சுக்கிறோமோ நம்ம எல்லா டிசீஸ்ல இருந்தும் அவாய்ட் பண்ணிட்டு நல்லபடியா இருக்கலாம். ஓகே. அதான் ஹெல்த்தினா எந்த வகையில நீங்க சொல்றீங்க? நம்ம உணவாகட்டும், இப்போ ஒண்ணும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா, வீட்டுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நீங்க போன அந்த களைப்புல உடனே தூங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த டஸ்ட் செட்டில்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பர் ஆயிடும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. இப்போ தலைவலி, இப்போ நிறைய தலைவலிகள் இருக்கு. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் தலையில இறுக்கி கட்டிண்டு தலைவலியை ஏதோ ஒரு மாத்திரை போட்டுன்னு இருக்காங்க. ஓகே, இதனால வேற என்ன விளைவுகள், இப்படியே அவங்க தொடர்ந்து கண்டுக்காம விட்டுட்டு அந்த தலைவலியை வேற என்ன விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு? அதாவது மைக்ரைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. மீன்ஸ் ஒன்று வந்து உங்களுடைய கண்ணில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, மீன்ஸ் கண் பார்வை மங்கிறது, இல்லை அந்த நரம்புகள் ஏதாவது ஒரு சில கோளாறுகள் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு டைப். ஜென்ரலா இப்ப நம்ம இது வந்து மெடிக்கல் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து பிசியாலஜிக்கல் ஹெடேக். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பேசலாம். இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் வெற்றிவேல், சேலத்துல இருந்து போன். ஓகே, டாக்டர் பேசுங்க சார். சொல்லுங்க. உங்களுடைய கேள்விகள் என்ன? என்னம்மா உங்களுடைய கேள்விகள் என்னம்மா? நலம் காக்க நலம் காக்க நிகழ்ச்சி. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உடல் ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்கு? பிரச்சனைகளா? கேட்கல, சரி போன் கேட்க மாட்டேங்குது. ஓகே, உங்களுக்கு உடல் ரீதியாக எதுக்காக இப்ப நீங்க அழைப்பினை ஏற்படுத்தீங்க நலம் காக்க நிகழ்ச்சிக்கு? உடல் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நீங்க டாக்டர் மூலமா தீர்வுபடுத்தணும் இல்லையா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே, முதல்ல நான் கேட்ட மாதிரி என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குது? மீன்ஸ் நம்ம கண்ணுல வந்து ஏதாவது ஒரு மீன்ஸ் பாதிக்கப்படுதுங்கிறது கிடையாது. மீன்ஸ் இதுவும் மைக்ரைனுக்கான ரீசன். ஓகே, ஸோ இதனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் மெமரி, லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். மீன்ஸ் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத ஒரு நிலையில இருப்பீங்க. இப்போ யார் எது பேசினாலும் சீக்கிரமா கோவப்படுறது, ஆத்திரப்படுறது, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் எந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு நிலையான நிலையில இருக்காது. மீன்ஸ் ஒரு ஸ்டேபிளா இருக்காது. மீன்ஸ் அந்த லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், லாஸ் ஆஃப் மெமரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். தென் அடுத்தது உங்களுடைய இப்போ இந்த லாஸ் ஆஃப் அந்த ஒரு இரிட்டேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே டோட்டலா எல்லா பாடி ஆர்கன்ஸ்லயும் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன டிஃபார்மிட்டிஸ் வந்துடும். ஸோ எக்ஸாக்டா இதுதான் சைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம மீன் பக்க விளைவுகள் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு ரிலேட்டடா ஒரு சில தொந்தரவுகள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ தலைவலிகளை முன்னாடி தலைவலி, பின்னாடி, அப்படி ஒவ்வொரு பகுதி இருக்குல்ல, அது ஒவ்வொரு தலைவலி ஏதாவது டைப்ஸ் இருக்கா இதுல? ஆக்சுவலா இப்போ மைக்ரைன் இந்த டைப்ஸ் பார்த்து முன்னாடி இன்னொரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
பத்மாவதிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பல்லாவரம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஓகேம்மா. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். எங்க சின்ன பாப்பாக்கு வந்துட்டு 17-18 வயசு ஆகுதுங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு ஒரு 3 இயர்ஸா வந்து தலைவலி அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. ஆனா தலை வலிக்கிறதுக்கு வந்து கண்ணெல்லாம் அப்படியே மேல சொருவிட்டு போயிருது அவங்களுக்கு. சரிங்க. அப்படியே மயக்கமா படுத்துடுறாங்க. சரிங்க. அதுதான் சார் எப்படி ரீசன் புரியல எனக்கு. ஓகே, அவங்களுக்கு வந்து ஐ டெஸ்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கண் டெஸ்ட் பண்ணினா கிளாஸ் போட சொல்லியிருக்காங்க. அதை கண்டினியூ பண்ணல. அவங்க 9th இருந்தே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஓகே மேடம், ஓகே மேடம். அதாவது இப்போ நம்ம ஐ ப்ராப்ளம்ல ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ், அந்த பவர்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஒன்று, இந்த தலைவலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பொதுவாக எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து உணவுனுடைய அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லீனா இருப்பாங்க. அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே மேடம். அவங்க வந்து 3 வேளை கரெக்டா சாப்பிட்டுட்டு அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த தலை சுத்தல், அந்த மயக்கம் ஆகிறது, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஓகேங்களா சார்? அவங்களுக்கு கை கால்ல வெடன்னு ஆயிருது. அப்படியே கண்ணு 2 கண்ணுமே மேல போயிருது. அப்படியே தலையே மேல தூக்கிடுறா. அதான் பயமா இருக்கு சார். ஓகே மேடம், ஓகே மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? சைனஸ் கூட கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. சரிங்க. அதாவது என்ன அப்படின்னா, இன்னும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. சரிங்களா? உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மேடம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ நம்ம முதல்ல கேட்ட மாதிரி டைப்ஸ் ஏதாவது இருக்கா தலைவலியில? இதை பத்தி நம்ம பாக்குறது முன்னாடி இன்னொரு நேயர் வந்துட்டாங்க, பார்த்துலாம். வணக்கம். வணக்கம், நலம் காக்க நிகழ்ச்சி, பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க. என் பேர் காளியம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, நீங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ. ஒன்றும் இல்லை சார், எங்க பொண்ணுக்கு 14 வயசு ஆகுது. சரிங்கம்மா. அவளுக்கு வந்து தலையில சின்ன கட்டி இருக்கு. சரிங்க. அதுக்கு அப்பப்போ ஆனா தலைவலிக்குது, எப்போ டைம் தலைவலிக்குதுன்னு சொல்றா. அது தெரிஞ்சுக்கணும். ஓகே, கட்டி அப்படின்னா அது எந்த மாதிரி கட்டி இருக்குங்க? எவ்வளவு நாளா அந்த தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? இது அவங்களுக்கு ஒரு 6 மாசமா இருக்கு. அது தொந்தரவுலாம் இல்லைன்னு சொல்றா. தொட்டா தலைவலிக்குதுன்னு சொல்றா. அந்த கட்டியில கை வச்சீங்க அப்படின்னா தலைவலிக்குதுன்னு சொல்றாங்களா? ஆமா. சரிங்க. அது எந்த மாதிரி கட்டி அப்படிங்கிறது நீங்க ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்லங்க, அது எதுவுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கல. டாக்டர் கூட்டின்னு போல. சரி, லீவ் விட்டாருன்னா கூட்டின்னு போலாமா என்னன்னு பாத்துறேன். கண்டிப்பாமா, கண்டிப்பா. நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி கூட்டிட்டு வாங்க. அது எந்த மாதிரி கட்டி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு. இதனால என்ன ப்ராப்ளம் வருமா சார்? அதுதான் மேடம், அது எந்த மாதிரி அப்படிங்கறது நம்ம இப்படி சொல்லும் போது அது என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு சிலருக்கு வந்து அது நீர் கட்டியா இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து வேற எதனாவது ஒரு சில தொந்தரவுகள் இருக்கலாம். சரிங்களா? அது வந்து நேரடியா நம்ம பார்த்தோம்னா மட்டுமே தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. கீழே வர ஸ்காலிங்ல கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவ நம்பர்ஸ் இருக்குது. நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை முறைகள் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேர் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து கேள்விகளை தொடரலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறோம் மேடம். ஓகேம்மா, உங்களுடைய கேள்வியில கேளுங்க டாக்டர்கிட்ட. ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இது என்ன பையனுக்கு வந்து 18 வயசு ஆகுது. சரிங்க. அவனுக்கு வந்து இந்த பைல்ஸ் மாதிரி இருந்தது சார். சரிங்கம்மா. அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கட்டி மாதிரி இருந்தது. அது பேரு பௌத்ரோன்னு சொன்னாங்க. சரிங்க. ஆனா வந்து நாங்க முதல்ல இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தோம். அதுல வந்து ஆபரேஷன் பண்ணணும்ட்டாங்க. சரிங்க. எல்லாரும் வேண்டாம் சித்தாவுல போங்க. நாங்க சரி சித்தா மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்க. அதுல வந்து அந்த பைல்ஸ்ல பிரச்சனை இல்ல, பக்கத்துல இருக்கிற அந்த கட்டி மாதிரி இருக்குல்ல சார், ஆமாங்க, பௌத்ரோங்கிறது, அதுல இருந்துதான் ஒரு மாதிரி நீர் வருது, பிளட் லைட்டா அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. சரிங்க. சித்தா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு 1 வீக்ல காலேஜ் வர ஸ்டார்ட் ஆக போகுது. எங்களுக்கு ஒரே கவலையா இருக்கு சார். என்ன பண்ணனே எங்களுக்கு ஒன்றும் புரியல. சரிங்கம்மா. அதாவது இந்த பைல்ஸ் தொந்தரவு, இந்த பைல்ஸ் தொந்தரவு, இந்த மூலம் பௌத்திரம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியாகும்மா. சரிங்களா? ஓகேங்களா? அடுத்தது நீங்க வந்து டெய்லி கீரைகள், காய்கறி இந்த மாதிரி உணவுகள்லாம் டெய்லி சேர்த்துக்கும் போது உங்களுக்கு இந்த தொந்தரவு எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா?
ஓகேம்மா. ஆனா இது மெடிசன் இல்ல, ஹோமியோபதியில ஏதோ மெடிசன் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்குங்கம்மா, கண்டிப்பா இருக்குங்க. ஹோமியோபதிக்ல எல்லா இந்த தொந்தரவுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா தொந்தரவுக்கும் உங்களுக்கு மெடிசன்ஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ நீங்க நேரா ஸ்க்ராலிங்ல இது வந்து ஹீட்னால வருதா, எப்படி சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது? அதாவது இப்ப நம்ம அதிகமா கோவப்பட்டோம், இல்ல அதிகமான மன அழுத்தம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, இல்ல மோஷன் போறதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அவங்க டெய்லி ஃப்ரீயா போகல அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கான காரணங்கள் இருக்கு. சரிங்களா? அடுத்தது இப்போ ஃபேமிலில வேற யாருக்காவது புளிப்பு காரம் எல்லாம் ரொம்ப சேர்க்க கூடாதா சார்? எண்ணெயெல்லாம் சாப்பிடாம? ஆமா மேடம், ஆமா மேடம். இப்ப இந்த மாதிரி காரம் ரொம்ப அதிகமா சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்ப இது நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா சார்? ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க, கண்டிப்பா சிறந்த முறைகள் நிறைய இருக்கு. சரிங்களா? நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. சரிங்களா? இன்னும் தெளிவா உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி. நன்றிம்மா. நன்றி உங்களின் நிலைக்கு. நம்ம டைப்ஸ் பத்தி பார்க்கவே இல்லை. என்னென்ன வகைகள் இருக்கு தலைவலியில? இப்போ மைக்ரைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு 7 டைப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காமன் மைக்ரைன், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் மைக்ரைன். காமன் அப்படின்னா பொதுவா எல்லாத்துக்குமே வரக்கூடிய இந்த ஒற்றை தலைவலி. கிளாசிக்கல் அப்படின்னா இது ஒரு டைப், இது வந்து பொதுவா எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். அப்புறம் அப்டாமினல் மைக்ரைன், அதாவது இப்ப நம்ம வயிற்றுக்கு போதிய அளவு உணவு இல்ல, அந்த போதிய சக்தி இல்ல அப்படிங்கும்போது வரக்கூடிய தொந்தரவு வந்து அப்டாமினல் மைக்ரைன். அடுத்தது டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் மைக்ரைன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பொதுவா பெண்களுக்கு வரக்கூடியது. இந்த மாதவிலக்கு இந்த இந்த மாதிரி சமயங்கள்ல வரக்கூடிய தலைவலி. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்டினல் மைக்ரைன். என்னன்னா நம்ம கண் பார்வை இல்ல கண்ணுக்கு வரக்கூடிய நரம்புகள், கண்ணுல ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா இப்ப அப்ப வர டைமிங் அந்த மைக்ரைனுக்கு பேர் வந்து ரெட்டினல் மைக்ரைன். நம்ம அடுத்த வகைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ, பூங்குழலி பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பாடம்பாக்கத்துல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ சார். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு 45 வயசு ஆகுது. சரிங்க. எனக்கு ரொம்ப நாளா வருஷத்துல ஒரு தடவை சளி பிடிக்கும், கண்ணுல இருந்து தண்ணியா வரும். சரிங்கம்மா. தும்பல் வரும். ஓகே. தும்பல் வரும்போது தலை வலிக்கும். ஓஹோ, சரி சரிங்க. ஒரு தடவை வரும் எனக்கு அந்த மாதிரி. வருஷத்துல ஒரு தடவை இருக்குங்களா? ஆமா. சரிங்க. என்ன சார் ட்ரீட்மெண்ட் பாக்குறது? இதாவது இப்ப இந்த வருஷத்துல ஒரு தடவை வருது இல்லைங்களா, இது எந்த டைமிங்ல வரும்? அதாவது வெயில் காலத்துல வருமா இல்ல குளிர் காலத்துல வருமா? காலத்துக்குள்ள வராது. புரியலைங்கம்மா. அதெல்லாம் வராது. எந்த காலத்துலங்கிறது கிடையாது, வருஷத்துல ஒரு தடவை இருக்கும் இல்லைங்களா? அதாவது வெயில் அதிகமா இருக்கும்போது வருமா இல்ல குளிர் அதிகமா இருக்கும்போது வருங்களா இல்ல மழை இருக்கும்போது வருங்களா? அது வந்து இந்த வெயில் குளிர் ரெண்டும் சேர்ந்து வரும்போது தான் வரும். சரிங்கண்ணா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து கிளைமேட்டிக் டைப் ஆஃப் சேஞ்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி உங்களின் நிலைக்கு. இப்போ ரெட்டினல் பற்றி சொல்லியிருந்தீங்க, கண். அடுத்தது என்னென்ன டைப்ஸ்னு பார்த்துட்டு பார்த்துலாம். டாக்டர் வணக்கம். ஓகே, அடுத்த வகைகள் சொல்லுங்க நீங்க. அடுத்தது வந்து ஃபேமிலியல் மைக்ரைன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அப்பாவுக்கு இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களுடைய மகளுக்கு இல்லாட்டி மகனுக்கு வர்றதுக்கான பரம்பரையான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வகையிலும் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, நான் கோகிலா பேசுறேங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? யூரின் போற இடத்துல ரொம்ப அடிப்பா இருக்கு. ரொம்ப. ஓகே, எவ்வளவு நாளா இந்த தொந்தரவு இருக்குங்க? ஒரு 6 மாசமா அப்படியே பாரு. சரிங்க. நீங்க வந்து நிறைய தண்ணி குடிக்கிறீங்களாமா? தண்ணிலாம். சரிங்க. இது சம்டைம்ஸ் இந்த ஹீட்னாலே இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? டெய்லி நிறைய கீரை காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிச்சு எவ்வளவு தூரம் யூரின் போய்கிட்டே இருக்கோ அப்பதான் உங்களுக்கு சரியாகும். சரிங்களா? இன்னும் நம்ம இந்த தொந்தரவை பத்தி இன்னும் சீக்கிரமா சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. சரிங்களா? உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத இன்னும் தெளிவா, அதாவது இப்போ யூரின்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கம்மா. சரிங்களா?
ஸோ அந்த யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் ரிப்போர்ட்ஸ் அவங்க எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நன்றி. நன்றி. ரெட்டினலுக்கு பரம்பரை அதுக்கு அடுத்தது என்னது? எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே, 7 வகைகள். இப்போ இதே வந்து ஜென்ரல் காமன் மைக்ரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படிங்கும்போது ஸோ அந்த ஏதாவது ஒரு ரீசன் அப்படின்னு ரீசனோட வர்றது வந்து காமன் கிளாசிக்கல். ரீசன் இல்லாம என்னன்னே தெரியல திடீர்னு இருக்கு, அதுவா வருது, அதுவா தானா மறைஞ்சிருது. இப்ப நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு தொந்தரவு வருது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதே தெரியாம வர்றது வந்து காமன். இப்ப இதுல எது வந்து அதிகமா மக்கள் பாதிக்கப்படுறது? மீன்ஸ் இந்த காமன் அண்ட் கிளாசிக்கல். சம்டைம்ஸ் வந்து ரெட்டினல். இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ரல்ல இருக்கும்போது இதுதான் எக்ஸாக்டா வருது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ ஜென்ரலா எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்கு. இதுல அதிகமா இருக்கிறது காமன் அண்ட் கிளாசிக்கல் அண்ட் ரெட்டினல். இந்த 3 தான் அதிகமா இருக்கு. கண்டிப்பா. வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. நான் விஜயலட்சுமி அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் டாக்டர், எனக்கு வந்து இது ரொம்ப ஹெடேக் ஜாஸ்தியா இருக்கு, பிளஸ் ஷோல்டர் பெயின் ஹெவியா இருக்கு, கண்ணு வலியும் ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு நாளா இந்த தொந்தரவு இருக்குங்க மேம்? எனக்கு வந்து இது ஒரு 3 இயர்ஸாவே இருக்கு. நான் 12th படிக்கும் போதுல இருந்தே இருக்கு. ஓகே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணை சுத்தி ஃபுல்லா பிளாக் சர்க்கிள்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. அடிக்கடிக்கு எங்கன்னா வெளியே எங்கன்னா வெயில போயிட்டு வந்து ஒரு 2 o'clock ஒரு வீட்டுக்கு வரச்ச ரொம்ப முடியாம போயிடுது. ஓகே. ரொம்ப ஜாஸ்தியாகுது. கண்ணு வலி மெயினா இருக்கு. ஒரு சைடு ஃபுல்லா தலை அப்படி வலிக்குது. ஓகே. அப்புறம் எச்சம் முழுங்கும் போது அப்படியே சளியும் முழுங்குற மாதிரி இருக்கு. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ரெட்டினல் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்ணில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, இல்லை கண் பார்வையில் ஏதாவது ஒரு கோளாறு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கண் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, பண்ணல. நெக்ஸ்ட் மந்த் தான் போய் பண்றதா இருக்கேன். ஓகே, நீங்க அது கொஞ்சம் டிலே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா போய் கண் டெஸ்ட் பண்ணிட்டு அங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் கேட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நீங்க நேரா எச்சம் முழுங்கும் போது அந்த சளி வந்து எனக்கு ரொம்ப அடிக்கடிக்கு இந்த தொண்டையில இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, இது வந்து சைனசைட்டிஸும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த தொந்தரவுகள் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. உடம்பு ரொம்ப வலிக்குது. ஓகே ஓகே மேடம். அந்த பின்னாடி ஹெட்ல இருந்து அப்படியே ஜாயிண்ட் ஃபுல்லா வலிக்குது எனக்கு. ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கான தீர்வு என்னன்னு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நேராக பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. அதுக்கு முன்னாடி கண்ணு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கங்கிறது கேட்டுட்டு நீங்க நேரா வாங்க. ஓகேங்களா? நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நன்றி மேடம். நன்றி உங்களுடைய நினைப்புக்கு. இப்ப எல்லாம் சொல்ற மாதிரி சில பேருக்கு சைனஸ் இருக்கு இல்லையா, முன்னாடி குனிஞ்சா இந்த இடத்துல வலிக்குது, சளி நிறைய வருது, தொண்டையில இருக்குது. இது வந்து காமனா இப்ப எல்லாரும் இருக்கான. பட் இதை நம்ம நோயின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இதுக்கான விடை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். அந்தியூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, டாக்டர் பேசுங்க சார். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஹலோ. ஹலோ, நான் புக்ஸாயின் பேசுறேங்க. சொல்லுங்க சார். குட் மார்னிங். உனக்கு அது தலைவலி, மைக்ரோசிக் தலைவலிங்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, எவ்வளவு நாளா இருக்குங்க சார் இந்த தொந்தரவு உங்களுக்கு? 1 year இருக்குங்க. ஓகே, நீங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நான் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே சார். ஓகே, உங்களுக்கு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா, இல்லை பார்வையில் ஏதாவது ஒரு சின்ன தடை அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே, நீங்கள் கண் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ சப்போஸ் ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கண் டெஸ்ட்ல அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த நரம்பியல் டாக்டர் பார்த்துருக்கேங்க. சரிங்க. அவங்க வந்து டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி மாத்திரை கொடுத்துருக்கோம். இப்போ 4 மாதம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அந்த மாத்திரைகள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த தொந்தரவு குறையுதுங்களா? தொந்தரவு குறைஞ்சிருக்குங்க. இன்னும் இருந்துட்டு அந்த தலைவலி இதாவது. ஓகே சார். சரி. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நீங்கள் அந்த கண்ணுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது வரக்கூடியது தான் இந்த தொந்தரவு. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம டிரைவிங்கில் இருக்கீங்க அப்படின்னா பொதுவாக அது கண்ணுக்கான ஒரு கண்ணு, அப்புறம் நம்ம டென்ஷன், நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிறோம், யாருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிற ஒரு டென்ஷன்னால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் நேராக பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க.
அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் தெளிவா. சரிங்களா? நன்றி நன்றி உங்களுக்கு சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. நலம் காக்கா. நலம் காக்கா தான். எங்க இருந்து பேசுறீங்க? கடூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க டாக்டர்ட்ட. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. கடூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க சந்தேகங்கள் என்ன அப்படிங்கறத கேளுங்க. என் பையன் கேட்கணுங்க சார். சொல்லுங்கம்மா. நான் படிக்கிறேன் சார். ஓகே. முதுகுல வந்து அப்படி கட்டி மாதிரி எவ்வளவு நாளா இருக்குங்க? அதனால தலைவலி ரொம்ப வருது. சரிங்க. இந்த கட்டி எவ்வளவு நாளா இருக்கு? அது கழுத்து இங்க நரம்பு பிடிக்கிறதுனால அப்படியே கட்டியா இப்படி கட்டி மாதிரி முதுகுல. இல்லைங்க, இந்த தொந்தரவு எவ்வளவு நாளா இருக்குங்க? இப்போ 1 வருஷமா இருக்குதுங்க சார். சரிங்க. இது கட்டி மாதிரி இருக்குங்களா இல்ல ஏதாவது ஒரு பிடிப்பு மாதிரி இருக்குங்களா? கட்டி மாதிரி நீவனா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். சரிங்க. இல்லாட்டினா அது அப்படியே கட்டி மாதிரி வந்துட்டே. ஓகே. இப்போ இதனால வந்து தலைவலி கழுத்து வலி இருந்துகிட்டே இருக்குங்களா? இருந்துட்டே இருக்குங்க சார். ஓகே. இப்போ என்ன வயசாச்சுங்க அவருக்கு? 13 வயசு ஆகுதுங்க. சரிங்கம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது எந்த மாதிரி கட்டி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்க இதுக்காக வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல, இது கழுத்து நரம்பு பிடிக்கிறதுனாலதான்ட்டு டாக்டர்கிட்ட காமிச்சப்போ தலைவலினாலயா இருக்கும்ட்டு டாக்டர் கண்ணு டாக்டர் கிட்ட காமிச்சாங்க. சரிங்க. கண்ணாடி போட்டிருக்கான். ஓகே. கண்ணாடி அங்க போய் செக்அப் பண்ணதுனால அது எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்ட்டு சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்ட்டாங்க. ஓகே. இப்போ கண்ணாடி போட்டுமே அந்த தலைவலி இருந்துகிட்டே இருக்குங்களா? இருந்துட்டே இருக்குங்க சார். சரிங்கம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவரை நேராக பாசிட்டிவ் ஹோமியோபதி கூட்டிட்டு வாங்க. சரிங்களா? இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இன்னும் தெளிவா பேச வேண்டியது இருக்கு. கேட்டுட்டு அது எதனால இந்த தொந்தரவு இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இல்ல இப்போ உங்க ஃபேமிலியில யாருக்காவது இந்த மாதிரி அடிக்கடி தலைவலி வந்துகிட்டே இருக்குங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தொந்தரவு கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றிம்மா. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். மாரிமுத்து திருச்சி. ஓகே, டாக்டர் பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் எனக்கு இந்த சைனசைட்டிஸ்ங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கு, மூக்குல நீர் கொத்து இருக்கு. ஓகே. அது எப்போ பார்த்தாலும் மூக்கு அடைக்கிற மாதிரியே இருக்கும். ஓகே சார். நைட்டு தூங்கும்போது மூக்கு அடைப்பா இருக்கும், மித்தபடி தலைவலிலாம் எதுவும் இல்லை. ஓகே. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், இது சாப்பிட்டு ஒரு 1 ஹவருக்குள்ள மோஷன் போகிற மாதிரி இருக்கு. ஓகே. இந்த தொந்தரவு எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்குங்க சார்? இப்போ இந்த பிரச்சனை வந்து ஒரு 1 மந்த்தா இருக்கு, சைனசைட்டிஸ். ஓகே. இந்த மோஷன் போகிற ப்ராப்ளம் வந்து ஒரு 1 இயரா இருக்கு. ஓகே. சாப்பிட்டு ஒரு 1 ஹவருக்குள்ள மோஷன் போகிற மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 3-4 தடவை மோஷன் போயிடுது. ஓகே சார். அந்த இதை கியூர் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா பண்ணலாம் சார். ஓகேங்களா? சரிங்க சார். ஸோ நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. ஓகே. சரிங்களா? என்ன ப்ராப்ளம்னால சார் இது? என்னங்க சார்? என்ன ப்ராப்ளம்னால சார் மோஷன் போகுது? இது வந்து ஜீரணத்துல ஏதாவது ஒரு கோளாறு இருந்துச்சு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஜீரணமாகறதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, இல்ல வயிற்றுல வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். ஓகேங்களா? ஸோ இது எதனால அப்படிங்கறது நம்ம இன்னும் தெளிவா பேசும்போது தான் அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் சார். அதே மாதிரி மூக்குல நீர் கோத்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கும் சைனசைட்டிஸ்க்கும் ஏதாவது? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ முதல்லயே அவங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, நன்றி சார். உங்களின் நிலைப்புக்கு கீழே வர ஸ்க்ராலிங் இலக்கத்தை கலைப்பணி ஏற்படுத்தி பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. ஹலோ, நாங்க குடியாத்துல இருந்து வாசு பேசுறோம் மேடம். சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் எனக்கு வந்து 1 வருஷமா தலை சுத்தல் இருக்கு சார். ஓகே. அது போய் டாக்டர் எல்லாம் பார்த்தேன் சார். அவங்க காதுல இருந்து மூளைக்கு போற ஒரு நரம்பு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். சரிங்க. அது வந்து இப்போ 1 வருஷமா இருக்கு சார். அப்படியே அந்த கிடினஸ் இருக்கு சார். எங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணுமே இதாகல சார். ஓகே. அதாவது என்ன பண்றது இருக்குன்னு தெரியல சார். ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிடினஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்போ பொதுவா நம்ம ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும்
உங்களுக்கு வந்து தீர்வு இருக்குங்க சார். சரிங்களா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த கிட்டினஸ்ல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகேங்களா? சரிங்க சார். அதான் உங்க காதுல இருந்து மூளைக்கு போற நரம்பு பிளட் சர்க்குலேஷன். அதுதான் சார். அந்த அந்த நரம்புல ஏதாவது ஒரு சின்ன அடைப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ்ல சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம சைனசைட்டிஸ் பத்தி நம்ம நிறைய பேச இருக்குது டாக்டர். இப்போ நீங்க முதல்ல நம்ம கேட்ட மாதிரி குனிகிறது, இந்த இந்த 2 புருவங்கள் வலிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆக்சுவலா இப்போ சைனோசைட்டிஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பொதுவா நீர்க்கோர்வை. ஓகேங்களா? இதுதான். இப்போ நம்ம குனியும் போதும் சரி, நிமிரும் போதும் சரி, அந்த ஒரு சின்ன கேவிட்டி ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும். நம்ம பொதுவா நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த எலும்புகள்ல வந்து ஒரு சில பள்ளங்கள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பள்ளத்துல வந்து அந்த நீர் தேக்கம். இல்ல இது வந்து எதனால டாக்டர்? இப்ப குளிக்கிறதுனாலயா இல்லைங்க, ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து குளிச்சுட்டு அப்படியே தலையை துவட்ட மாட்டாங்க, லைக் அப்படியே வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீர்க்கோர்வை வர்றதுக்கான வாய்ப்புகள். தொடர்ந்து இன்னும் பேசுறதுக்கு நம்ம ஒரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஆமாங்க, இப்ப லைன் கால் கிடைக்கலீங்க, அதனால இப்ப லைன் கால். ஓகே ஓகே, பேசுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரிங்க. ஹலோ. ஹலோ. இதுங்க பீரியட் ஆகிற மாதிரி டேட் வந்து 30 நாளைக்கு ஒருக்கா டேட் ஆகுறது, 20 நாள் 25 நாள்லயே அப்படி பீரியட் ஆயிடுது. அது தொந்தரவுங்களா தொந்தரவு இல்லவா? அதாவது இப்போ உங்களுக்கு அந்த டேட்ல ஆகாம கொஞ்சம் முன்னாடி ஆயிடுது இல்லைங்களா? ஆமாங்க. எல்லா மாசமே அந்த மாதிரி தான் இருக்குங்களாமா? என்னங்க சார்? எல்லா மாசமே அந்த மாதிரி தான் இருக்குங்களா, இல்ல ஏதாவது ஒரு சில மாசங்கள் அந்த மாதிரி இருக்குங்களா? அப்படியே தான் இந்த 6 மாசமா அப்படித்தாங்க. அப்புறம் அந்த அந்த ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப உடம்பே பூரா வலியா இருக்கு. சரிங்க. அப்புறம் எந்த தொந்தரவும் இல்லை. நான் வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா நம்ம பழமா இருக்கேன், அதுக்கு இல்லைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில டைமிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு டென்ஷன் இல்லை ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சரிங்களா? இப்போ பொதுவாக இப்போ அந்த பீரியட்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த ரத்தப்போக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அந்த பாடி டயர்ட்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சரிங்க, அதுதான் கேட்ட டவுட். அடுத்து இப்ப பாத்தீங்க டிவியில் நியூஸ் பாத்துட்டு சரி நம்பருக்கு கால் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லைன் கிடைக்கல. சரிங்கம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் நம்ம இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க, உங்களுக்கான தீர்வு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நன்றி உங்களுக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க குளிச்சுட்டு தலை தொட்டது இல்லை, இது மாதிரியான காரணங்கள் வேற என்ன காரணங்கள்ல இருக்கும்? அப்புறம் அதிகமான அந்த குளிர்ந்த பொருட்கள், இப்போ ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸ், அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் அதிகமா சாப்பிட்டுட்டோம், இல்ல சாக்லேட்ஸ் அதிகமா சாப்பிட்டோம், இல்ல ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிட்றதுனாலையும் இந்த ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. பேர் வந்து தியாகராஜனுங்க, சேலத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. கொடுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் எனக்கு வந்து சுகர் இது இருக்குதுங்க சார். சரிங்க, எவ்வளவு நாளா சுகர் இருக்கு சார் உங்களுக்கு? அது 4 வருஷமா இருக்குது சார். ஓகே சார். அது எப்படி சார் ஹோமியோல வந்தா எப்படி சார் ரெடி பண்ணிக்கலாங்களா? கண்டிப்பா பண்ண முடியும் சார். ஓகேங்களா? சரி சார், கிறுகிறுப்பு இதெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஆனா டிரைவரா இருக்கிறேன், ஏடிசி டிரைவர். ஓகே சார், நோ ப்ராப்ளம். நீங்க வந்து உங்களுடைய சுகர் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் நீங்க சாப்பிடக்கூடிய டேப்லெட்ஸ் என்னென்ன மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. சரிங்களா? சார் சேலத்துல என்ன இடத்துங்க சார்? சேலத்துல நம்ம பிரான்ச் இல்லைங்க சார், கோயம்புத்தூர்ல இருக்கு, மதுரையில இருக்கு, அப்புறம் சென்னையில இருக்கு சார். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கான இதுக்கான தெளிவா தெரிஞ்சுக்கணும், அட்ரஸ் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்க வரலாம் சார். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. நீங்க சொன்ன அந்த உணவுப் பொருட்களை எப்பவுமே நம்ம அவாய்ட் பண்ணி தான் இருக்கணுமா டாக்டர்? இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நம்மளோட உடம்பு வந்து 3 வகையில இருக்க கபம், பித்தம் சொல்லுவாங்க இல்லையா? இதுல வந்து எப்பவுமே நம்ம அவாய்ட் பண்ணுமா? எப்பவுமே அவாய்ட் பண்ணணும்னு கிடையாது. மீன்ஸ் அதுவே அதிகமா இருக்கக்கூடாது. மீன்ஸ் ஒரு சில இப்போ நீங்க ஸ்வீட்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ரொம்ப குளிர்ந்த காலத்துல, அதாவது
கொஞ்சம் மழை காலத்துல வந்து ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான காரணங்கள் நிறைய. இன்னொரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கங்க மேடம், நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். என் பேர் கவிதா. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ மேம். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம், சொல்லுங்க மேடம். சார், இப்ப எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ரைட் சைடு தலைவலிக்கும், ஒரு நாள் லெஃப்ட் சைடு தலைவலிக்கும். ஓகே. அந்த தலைவலி வரும்போது பயங்கர வாமிட் ஆகும். ஓகே. இதுக்காக நாங்க டாக்டர் கிட்ட மதுரையில எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். மைக்ரோனிக்னு சொன்னாங்க. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தோம். ஓகே. ஐக்கு இது பவர் கம்மியா இருக்குமான்னு சொல்லிட்டு ஐ செக்அப்பும் பண்ணி பார்த்தோம். அதுலயும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகே. இப்ப மறுபடியும் தலைவலி கண்டினியூவா இருக்கு. என்னால வேலைக்கும் போக முடியல. ஓகே அந்த மேடம். தலைவலி வரும்போது ஒரே வாமிட்டாவும் இருக்கு. ஓகே. அதாவது இப்போ உங்களுக்கு தினம் அந்த தலைவலி இருந்துகிட்டே இருக்குங்களா? ஆமாங்க சார், இருந்துட்டே இருக்கு. எனி டைம் வலிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு 6 மணிக்கு வலிக்க ஆரம்பிச்சுட்டா நாளைக்கு 6 மணி, சாயந்தரம் 6 மணி அந்த டைம் வரைக்கும் வலிக்குது. மறுபடியும் அடுத்த நாள் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு வலிக்குது. இப்படியே ஒவ்வொரு நாளும் மாத்தி மாத்தி வலிச்சுட்டே இருக்கு. ஓகே மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாமிட் வந்துருது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம், சரிங்களா? மதுரையிலே நம்ம பிரான்ச் இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க கிளியரான அட்ரஸ் என்னன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் மேடம். ஓகே, நன்றி. ஓகேங்களா? நன்றி மேடம். பொதுவா தலைவலியில வாமிட் வருமா டாக்டர்? இல்லைன்னா மைக்ரேனுக்கு மட்டும்தான்? மைக்ரேன்னு கிடையாது, பொதுவான தலைவலிகள்ல ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. பட் சில பேர் வந்து இனிப்பா அதிகமா சாப்பிட்டுட்டா இந்த மாதிரி தலைவலி வரும்போது வாமிட் பண்றாங்க. அந்த மாதிரி அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் கண்டென்ட் ரொம்ப அதிகமா போகும்போது அது தலைவலிக்கான அறிகுறி தானே? கண்டிப்பா. ஓகே, இன்னொரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். பொள்ளாச்சி பேசுறேன். ஓகே, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹலோ சார். ஹலோ. நான் பிரெக்னன்சி மோஷன் போற இடத்துல சதவளர்ச்சி இருந்துச்சுங்க. ஓகே. அது வந்து கிளின்சிங்காட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. சரியாயிடும் சொன்னாங்க. இப்ப 3 மந்த்ஸ் சரியாகல. ஓகே. அதனால அதுல ஏதாச்சும் பின்விளைவு வச்சிருக்கு? இல்லைங்க, ஆக்சுவலா இது வந்து பைல்ஸ்க்கான ஒரு சில அறிகுறிகள் தான், சரிங்களா? சரிங்க. ஸோ இதை வந்து நம்ம சீக்கிரமா சரி பண்ணிக்கணும் அப்படின்னா மீன்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த தொந்தரவு ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுங்க? கரெக்டா பிரெக்னன்சி 3 மாசத்துல இருந்து ஆரம்பிச்சேன். இப்ப டெலிவரி ஆகி 3 மாசம் ஆச்சு. ஓகே. ஓகே மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து இந்த தொந்தரவுகளை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி உங்களுடைய நிலைப்புக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயரை தொடர்ந்து நம்ம இதுக்கான ப்ரிவென்ஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் டாக்டர். ஓகே, நேயர் தொடர்புல இருந்து கட் ஆயிட்டாங்க. நம்ம எப்படி இதுல ப்ரிவென்ட் பண்றது? அதாவது இப்போ சீசனல் டைப்ஸ் ஆஃப் சைனோசைட்டிஸ் இருக்கு, அட் தி சேம் டைம் மைக்ரேன் இருக்கு. மீன்ஸ் அந்த சீசன்ல ரொம்ப வெயில போயிட்டு வந்தாங்க அப்படின்னாலும் இந்த தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நேயர் பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், என் பேர் சுதாங்க. எங்க இருந்து பேசுறீங்க சுதாமா? நாங்க பெரம்பலூர் மாவட்டம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுறீங்களா? பேசுறேன். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், நான் இப்ப என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியாது, டக்குன்னு பார்த்தா அப்படியே ஃபோன் பண்ணிட்டேன். சரிங்க. என்ன பிரச்சனைக்காக? அதாவது சைனஸ் தொந்தரவுக்கும் ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த தொந்தரவுகளுக்காக இப்ப பேசிட்டு இருக்கோம். எனக்கு வந்து சிசரியன் பண்ணி எடுத்ததுனால அழுவுனா வந்து கண்ணுல இருந்து தண்ணி வந்தாலே தலைவலி எடுக்குதுங்க சார். அதனால என்ன பிரச்சனைங்க சார் இருக்கும்? அதாவது நீங்க அழும்போது மட்டும் இந்த தொந்தரவு இருக்கு இல்லைங்களா? அழுவும் போது மட்டும் தொந்தரவு இருக்கு. சரிங்க. இது வந்து டென்ஷனல் ஹெடேக்னு சொல்லுவாங்க. நம்ம மனசுக்குள்ள அதிகமான அந்த கவலைகள் இல்ல மன அழுத்தம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இந்த தலைவலி இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு நேரம் இந்த தொந்தரவு இருக்குங்க, எப்ப சரியாகுது? சரிங்க சார். இல்ல இது எவ்வளவு நேரம் இருந்துகிட்டே இருக்கு, இல்ல கொஞ்ச நேரத்துல சரியாயிடுதுங்களா? சரிங்க சார். இல்லைங்கம்மா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா இருக்கும், சரிங்களா? அதாவது இப்ப இந்த தொந்தரவு உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்களா, இல்ல ஒரு கொஞ்ச நேரத்துல சரியாயிடுதுங்களா? அழுனா மட்டும் தான் சார் வருது. அதுதாங்கம்மா, இப்ப நீங்க அழுது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் இருக்குங்களா, இல்ல அந்த நாள் பூரா இருந்துகிட்டே இருக்குங்களா? 4-5 மணி நேரம் இருக்குங்க சார். சரிங்க. அதனால ரொம்ப கண்ணுல இருந்து தண்ணி வந்தாலே ரொம்ப தலைவலி எடுக்குதுங்க சார். சரிங்கம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நம்ம
நம்ம அந்த மன கஷ்டத்தினால வர்றதுதான் இந்த தலைவலி. சரிங்களா? சார் இதுக்கான தீர்வு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி. உங்களுக்கு இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க நிகழ்ச்சி. மயிலாடுதுறையில இருந்து மாதவி பேசுறேன். மாதவிமா, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. கேக்குறேன் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். எனக்கு 4வது மாசம் தலைக்கு ஊத்திட்டேன் சார். ஓகே. இது வரலும் தலைக்கு ஊத்தி வரல சார். சரிங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு நீர் கட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க சார். சரிங்கம்மா. ஆனா இந்த டேப்லெட் போட்டுமே இன்ன வரைக்கும் பீரியட்ஸே வரல சார். என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம். அதாவது நீர்க்கட்டி இருக்கும்போது ஒரு சிலருக்கு அந்த பீரியட்ஸ் வராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த நீர்க்கட்டிகள் கரைய ஆரம்பிச்சு எல்லாம் வெளியில வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நார்மலா ரெகுலரா வந்துருமா? ஓகேங்களா? இதனால தைராய்டு ப்ராப்ளம் வேற இருக்கு சார். தைராய்டு இருந்துச்சு, தைராய்டு இருக்கும்போது இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் வர்றதுல கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? 6.48 பாயிண்ட் இருக்கு சார். தைராய்டு எலக்ட்ராக்ஷன் 50 போட்டுட்டு இருக்கேன் சார். சரிங்கம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைல்ல சார்? இல்லைங்க, இப்போ நீங்க அந்த தைராய்டு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருச்சு, அந்த நீர்க்கட்டிகளும் வெளியில வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கான அந்த தீர்வு கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே சார். ஸோ நீங்க ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்க நேராக பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. நம்ம அந்த தைராய்டு ப்ராப்ளமையும் சரி இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளமே நம்ம சீக்கிரமா சரி பண்ணிட்டு சரியாயிடலாம். சரிங்களா? நன்றி. நன்றி மேடம். இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். வெங்கடேசன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகேங்க. ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? ஹலோ வெங்கடேஷன். மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்கிட்ட சொல்லுங்க. இல்ல சளி ஓவரா இருக்குன்னு சொல்றாங்க மேடம். மெடிக்கல் ஃபிட் ஆகல. புரியலைங்க. சளி இல்லையா? ஓகே. ஹலோ, நீங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. உங்களுடைய தொந்தரவுகள் என்னங்கிறதே சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு தொடர்புக்கு வரும்போது டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. டிவி பக்கத்துல இருந்து நீங்க பேசவே கூடாது. இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அலைபேசியில நாங்க பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்காது. மீண்டும் ஒரு முறை நீங்க முயற்சி பண்ணுங்க. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். ராஜேந்திரன். எங்க இருந்து பேசுறீங்க? சிவகங்கையில இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. பேசுறேங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு தலைவலிக்கு இங்க ப்ரெஷர்லாம் பார்த்தா கரெக்டா இருக்குது. ஓகே. ஆனா தலைவலிக்குது, அதான் என்னன்னு. ஓகே சார், தலைவலி எவ்வளவு நாளா இருக்கு சார் உங்களுக்கு? அது ரொம்ப நாளா வந்துட்டு போயிடுது சார். ஓகே. ஓகே, இந்த தலைவலி எந்த மாதிரி இருக்குங்க சார்? தலைவலி எந்த சமயத்துல அதிகமா இருக்குங்க சார் உங்களுக்கு? அதிகமா இப்ப ஏதாவது வேலை செய்யும் போது இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி அதிகமா நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு சும்மா தாங்க இருக்கேன். திடீர்னு தலைவலி வருது. ப்ரெஷர் எல்லாம் பார்த்தோம்னா கரெக்டா இருக்குங்க. ஓகே சார். ஓகே, அதாவது நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கும்போது இந்த தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். ஓகே, இது ஏதாவது ஒரு பக்கமா இருக்குங்களா இல்ல தலை ஃபுல்லா வலிக்குதுங்களா? ஃபுல்லா வலிக்குதுங்க. ஓகே சார். கண்ணில் அதாவது கண் பார்வை மங்குறது இல்ல தெளிவான ஒரு பார்வை இல்ல, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? கண்ணாடி போட்டிருக்கேங்க. கண்ணாடி போட்டிருக்கனால ஒன்றும் தெரியல என்ன ஏதுன்னு. ஓகே சார். அதாவது இப்ப அந்த கண்ணாடி போட்டிருக்கிறதுனால அந்த கண்ணாடியில பவர் கம்மியா இருக்கு, இல்ல கண்ணில் அந்த பவர் வேரியேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சரிங்க சரிங்க சார். ஓகேங்களா? அடுத்தது இப்ப நீங்க அதிகமா ஏதாவது புக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஆமாங்க சார். அதிகமா இந்த மாதிரி கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் அதிகமா கொடுக்கும் போதும் இந்த தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்னொரு தடவை கண் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த பவர்ல ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்தது நீங்க அதிகமா கண்ணுக்கு ப்ரெஷர் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் ரஜியா பேகம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ சார். ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஓகே. 1 இயர் எனக்கு பேபியே இல்லாம இருந்துச்சுங்க சார். ஓகே.
அதனால டாக்டர்கிட்ட போனப்ப எனக்கு நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஓவரியில. ஓகே. அதுக்கப்புறம் அது இது டேப்லெட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பேபி கன்ஃபர்ம் நின்றுச்சுங்க சார். ஓகே. இப்ப குழந்தை பிறந்துருச்சுங்க சார். இப்ப 8 மாசம் கழிச்சு எனக்கு இப்ப மறுபடியும் பீரியட்ஸ் ஆயிருக்குது. அந்த நீர் கட்டி ப்ராப்ளம் மறுபடியும் வருமாங்க சார்? கண்டிப்பா இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது வரும் அப்படிங்கறதும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் நம்ம இந்த உணவு பழக்கங்கள்லயும் வந்து அதை வராம தடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இயற்கையா மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த உணவு பழக்கம் மூலமா எப்படிங்க சார்? அதாவது சீக்கிரமா ஜீரணமாகக்கூடிய உணவுகள், அதாவது நிறைய காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க சார். அடுத்தது இப்ப மறுபடியும் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொஞ்சம் ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? ஸோ இன்னும் தெளிவான தீர்வு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. கலாமணிங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் பேசுங்கம்மா. என்னங்க? டாக்டர் பேசுங்க. ஹலோ கலாமணி, டாக்டர் பேசுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கங்க சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து பீரியட் ப்ராப்ளம். ஓகே. எனக்கு பேபி வந்து இப்போ பிறந்து 1 இயர் ஆச்சுங்க சார். ஓகே. 1 இயருக்கு அப்புறம் இப்போ 8 மந்த்துக்கு பீரியட் ஆனேங்க சார். அதுக்கப்புறம் பீரியட் ஆனேன். அப்புறம் 4 மந்த்தா இப்போ பீரியட் ஆகி இப்போ பீரியட் ஆகல. எனக்கு விட்டு விட்டு பீரியட் வந்துட்டே இருக்குங்க சார். ஓகே. வந்துட்டு ஒரு ரெகுலரே கிடையாதுங்க சார். அது என்னங்க சார்? அதாவது இப்போ இந்த ரெகுலரா இருக்கு அப்படின்னா இதுக்கான காரணங்கள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், இல்லை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல், இதுல மாற்றங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இல்ல பிசிக்கலா வேற ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள், தைராய்டு ப்ராப்ளம், இல்ல நீர் கட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான தைராய்டு ப்ராப்ளமும் இல்ல, எனக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து நீர் கட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க சார். ஓகே. சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மேடம். ஓகேங்களா? ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அவங்க அந்த அட்ரஸ் என்ன அப்படிங்கறதையும் அவங்களே தெளிவா சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க வாங்க, நம்ம தீர்வு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ சார். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். எங்க இருந்து அழைக்கிறீங்க? பஷீர் மொபைல்ல பேசுறேன் சார். ஓகே, டாக்டர் பேசுங்க. சார் அடிக்கடி இந்த பௌத்திர கட்டு வந்துகிட்டு சார், உங்க சாப்பிட்டு பேசுறேன். சொல்லுங்க சார். சார் பௌத்திர கட்டு அடிக்கடி கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. நான் டிரைவரா இருக்கேன். ஓகே. அது கொஞ்சம் என்ன சார் ப்ராப்ளம்? அதாவது நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது சீக்கிரமா சரியாயிடும். ஓகேங்களா? சார் சரிங்க சார். சார் அது அடிக்கடி வந்துகிட்டு சார், என்ன ப்ராப்ளம்? அடிக்கடி வந்துகிட்டே இருக்குங்களா? அதாவது பாடி ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? மதுரையில இருக்கா சார்? மதுரையிலே ஒரு பிரான்ச் இருக்குங்க சார். சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஸ்க்ராலிங்ல ஒரு நம்பர் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு அவங்க வந்து தெளிவான அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. நம்ம பிரான்ச்சஸ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது. நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்க நேரா பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி. அழைப்புக்கு நம்ம ப்ரிவென்ஷன் பத்தி பார்க்கவே இல்லை. எப்படி நம்ம இந்த மைக்ரேன்ல இருந்தோ இல்ல சைனசைட்டிஸ்ல இருந்தோ எப்படி வெளியே வர்றது, என்னென்ன நம்ம மேற்கொள்ள முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த குளிர்ந்த பொருட்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வெளியில போயிட்டு வந்தீங்க, வெயில்லன்னு கிடையாது, பொதுவா வெளியில போயிட்டு வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன்ஸ் இல்ல அந்த டென்ஷனை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த மைக்ரைன் வராம இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து போதிய எனர்ஜி லெவல்ஸ், அதாவது நம்ம உணவு வந்து
3 வேளையும் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டுமே தான் அந்த எனர்ஜி லெவல்ஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த உணவு கரெக்டா எடுக்காம இருந்தா அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா நிறைய பேர் இந்த காஃபி குடிக்கிறதுனால தலைவலி போகும், சில பேருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் லைக் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன இமேஜினேஷன், அவ்வளவுதான். ஓகே ஓகே டாக்டர், இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஏன்னா தலைவலியில பொதுவா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் இது தலைவலி தானா, இது ஒரு நோய் தானாங்கிறத நம்ம நிகழ்ச்சி மூலமாக நிறைய விஷயங்கள் மூலமாக கருத்தா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி. நன்றி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இன்னைக்கு பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வந்திருந்தாங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க தலைவலி தொடர்பாக. மேலும் பல தகவல் தெரியணும்னா கீழே இருக்கிற ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை முறைகள் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி, வணக்கம்.